ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மழைக்காலத்துக்கு ஏற்ற தேங்காய் பால் கொழுக்கட்டை. க்ரீமியாக ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு 1 கப் அளவு பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு அல்லது கொழுக்கட்டை மாவு, 1 கப் மாவுக்கு 1/4 கப் அளவு தண்ணி, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க இருக்கணும். எல்லா மாவும் கலந்தெடுக்கிற வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு தண்ணி ரொம்ப சரியாக இருக்கும். மாவெல்லாம் கலந்தெடுத்ததுக்கு அப்புறமா கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சமாக நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் தொட்டு உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துடலாம். குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிங்கன்னா சின்ன பிள்ளைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு. இனி ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவு தண்ணி, 2 கப் துருவ தேங்காயில் பால் எடுத்து வச்சுருந்தேன். முதலாம் தேங்காய் பால் 1/4 கப், 2ஆம் தேங்காய் பால் 1/2 கப், 1/2 கப் 2ஆம் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம உருட்டி வச்சிருந்த உருண்டைகளை சேர்த்துடலாம். 2 நிமிஷம் நல்லா அதிகமான தீயில கொதிச்சதுக்கு அப்புறமா கலந்து விட்டுக்கோங்க. இனி தீயை மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா கொழுக்கட்டை எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இனி 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இதோடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து எந்தவித கெட்டியும் இல்லாம நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா சேர்த்துடலாம். மாவு கரைசல் சேர்த்ததுக்கு அப்புறமா 2 நிமிஷம் ரொம்ப குறைவான தீயில கலந்து எடுத்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மாவெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இனி இதில் 3/4 கப் அளவு சீனி, நாட்டு சர்க்கரை அல்லது மண்டை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா சீனி எல்லாம் நல்லா உருகி வந்திருக்கு. கொழுக்கட்டை எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா தான் சீனி சேர்க்கணும். சீனி சேர்த்ததுக்கு அப்புறமா உருண்டைகள் வேகாது. நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. சீனி எல்லாம் ஏறி வந்திருக்கு. நம்ம எடுத்து வச்சிருந்த முதலாம் தேங்காய் பால் 1/4 கப் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சுக்குத்தூள். சுக்குத்தூள் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. சுக்குத்தூள் சேர்த்து செய்யும்போது சளி பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது. சூடாக சாப்பிடும்போது இந்த மழை காலத்துக்கு சளி பிரச்சனையிலேருந்து நிவாரணம் தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக க்ரீமியாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.